பலே பலே பயப்படுறா அந்த புள்ள மூதேவி. மாடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்கி வந்தே, மாடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்கி வந்தே, மாடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்கி வந்தே, மாடு அங்க இல்லை ஒரு ஆடு வாங்கி வந்தே, மாடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்கி வந்தே. மாடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்கி வந்தே, மாடு வாங்க போனே ஒரு ஆடு வாங்கி வந்தே, மாடு அங்க இல்லை 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 இல்லை. பேசாம இருக்கேன் ஏங்க அடுத்த வரி தெரிஞ்சா நான் பாட மாட்டேன்னா அடுத்த வரியில ஜனவரியில வரியில அடுத்த பிப்ரவரியில வரும். அடுத்த ஜனவரியில பாப்போம். ஆமா நான் பெரிய மாட்டி ஏன் வரீங்க? தரகரி தரகரி தரகுது ஆளை பார்த்தாவே தெரியுதுல. ஆமா எங்க அப்பா சொல்லி விட்டாரு. ஆஹா. ஏய் மகனே மகனே, ஆமா புரோக்கர் புரோக்கர், ஏய் மகனே மகனே நல்ல பசுமாடா வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. மாடு வாங்கலாம்னு வந்திருக்கேன். சரியா பணம்லாம் கொண்டு வந்திருக்கேன் இப்போ மாடு வாங்குறதுக்காண்டி. ஆமா அதனால மாடு கிட்டது கிடைக்குமா? கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கு, பரவாயில்லையா? எங்க எவ்வளவு செலவாச்சாலும் பரவாயில்ல, காசுல நிறைய கொண்டு வந்திருக்கேன். சரி 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 சரி. உருவுரையும் பாருங்க இப்ப. ஏய் உருவ வேணாம் வை, அப்புறம் பாப்பான். அத்தை உருவ முடியாத படமாடா அத்தடி. ஏ மாடு கொண்டு வந்து சசி மாடாவில் வந்திருக்கு. மாடு வேணா மண்ணாங்கட்டி வேணாம். ஏயா இப்படி பிள்ளைய வச்சுக்கிட்டு மாடு வாங்க வந்திருக்கோங்கிற எங்க எப்படி பிள்ளைங்க வச்சியா? கேரளா டிக்கெட்டியா? நீங்கெல்லாம் யாருங்க? நாங்களாமா மியூசிக் பார்ட்டி. மியூசிக் பாட்டு ஆமா. இசை கலைஞர்கள். இசை கலைஞர்களா மசை கலைஞர்களா? ஏய் இசை கலைஞர்கள். இசை கலைஞர்கள். காலையில காலையில மசை கலைஞர்கள். ஓஹோ எப்படி பூரா ரெண்டு ரெண்டு ஆளா இருக்குங்களா? ஆமாங்க எங்க மாடு வாங்கலான்னு வந்தேன். இனிமேல் மாடு வாங்குறாப்புல ஐடியா இல்ல. நீங்க யாருமா? கேட்டாய் ஏம்மா ஏய் நீங்க யாருமா? என்னடா இது கொண்டி மாடாட்ட தெரியுது. இங்கிட்டு சசி மாடா. ஹாய் ஹாய். கையில என்ன பணம்லாம் வச்சு ஆமாங்க மாடு வாங்கலான்னு வந்தேன். மாடு வாங்க வந்திருக்கீங்களா? என்னடா மாடு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நடுங்கு நடுங்குது. உங்களை பார்த்ததுன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணணும் தெரியலன்னா குழிய தோண்டி அதுக்குள்ள விட்டு நோண்டிட்டு கிடங்க. நோண்டிட்டு கிடக்கவா? கேட்டு சொல்லுங்க மாடு வாங்க வந்திருக்காரா? அந்த ஆளு காசு வேற கையில நிறைய வச்சிருக்கேன். சீட்டு காசு கட்டணும் ஒழுக்கமா எல்லாரும் வாங்குங்க. மாடு வேணா ஒண்ணு வேணாம். எப்படி பிள்ளைய நிக்குது? பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கப்பா. ஆமா 30,300 ரூபா இருக்கு. மாடு வேணா மண்ணாங்கட்டி வேணா. சரி நீங்க வந்து அப்ப ஆட்டுக்கார பிள்ளை. ஆமா இது ஆட்டக்கார மியூசிக் பாட்டு. ஆடுனா எங்களுக்கு காசு வேணாம். இந்த 4 பேர்த்தையும் நான் தான் வச்சிருக்கேன். நீங்க தான் வச்சிருக்கீங்களா? ஆமா என்னையும் ஒரு ஆளா 4 பேர் இல்ல, எனக்கு கொடுத்த லிஸ்ட் 400 பேரை வச்சிருக்கேன். 401 ப்ளீஸ் நல்லா இருப்பீங்க. 401 என்னை சேர்த்துக்கங்க. 401 அந்த 1 ரூபா குறைய தூக்கி போட்டுருவேன். ஏங்க அந்த 1 லட்சம் எதுவும் எழுத முடியாது. சரி இப்ப என்ன உனக்கு? மாடு ஆட்டுறத பாக்கணுமா? ஆமாங்க. ஏய் ஆடுறத பாக்குறதா போய் செலவாகும்பா. ஏங்க எவ்வளவுங்க? இப்ப சொல்ற ஒரு 1000 ரூபா ஆகும். 1000 ரூபாய் தானே? ஆமா அடடா வாங்கிக்கங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டேன். வாங்க சரவணா. இங்க சிறப்பு நடிகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஆரோக்கிய சகோதரி திண்டுக்கலை சேர்ந்த அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு உலகம் கிராமத்தின் சிறப்பாக கொண்டாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. காவல்துறை ஒரு இடியாப்பம் மாதிரி தெரியுது. ஆமா இடியாப்பம். ஏய் காச்ச கூட வேலைய ஆரம்பிக்க. ஏங்க எவ்வளவு கேக்குறீங்க? அங்க அண்ணன் கூட தலைவர் அவர்தான். ஏய் 1000 ரூபாய் இன்னொரு 500 ரூபா கூட. ஆமா இன்னொரு 500 ரூபா கூட. நான் அதனால வாங்கல. அதான் கரெக்டா சொல்லிட்டாரே 30,300. சரி இன்னைக்கும் சரி வந்த உடனே இவ்வளவு
அற்புதமான முறையில எங்களுக்கே பெருமை இந்த செலவுல. இந்த மாதிரி சீரியல் இருந்தா ஒளிபெருக்கி ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்ச அன்பு கலைமதி சவுண்ட் சர்வீஸுக்கு மனமார்ந்த நன்றி. பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய குலாலிகுளம் கிராமத்தார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைமதி ஒளிபெருக்கி நிலையத்தாரின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கம். அந்த மைக்ல உதட ஒட்டிக்கிட்டே இருக்கே எப்படி? அப்படித்தேன். எங்க ஆட சொல்லுங்க. உட்காருப்பா. ஐயோ அடுத்து அதுக்குள்ளேவா ஆடிட்டாங்க. ஆடி பாக்கலையாடாப்பா? என்னங்க சொல்றீங்க? இங்க பாக்கணும்டா. இங்க பார்க்கணுமா? ஆட சொல்லுங்க. ஓ கிரிபா ஆடி இருக்கிற அந்த புள்ள அதுக்குள்ளேவா? நீ உட்காந்து குழி வச்சுறவங்க ஆடி இருக்கிறாங்க. ஆடுங்க, ஆட சொல்லுங்க. முடிஞ்சு. ஐயா வெட்டிருச்சையா? ஐயப்பா என்னத்தம்மா வச்ச? மொத்த காசையும் முடிக்கி. அந்த சங்காரி புடா அம்புட்டேன் புடா. ஆமா கட்டி பொடி பாட்டு பாடுறையா? நகரைய பாரு முகரையா. தீ பிடிக்க முத்தம் கொடுடா. ஐயா என் மூத்திரத்தை குடிக்கிறேன். ஐயா அப்பா தாய் அப்படியே இருக்கேன். தயவு செய்து எதையும் பண்ணி தொலையாத. எனக்கு ஆம்புலாசே போயிருக்கோம். ஏமா அப்படி சொல்றீங்க? ஐயோ எங்க காசை கொடுத்தீங்கன்னா மாடு வாங்கிட்டாலும் போயிருவேன். மாடு மாதிரி ஆடணுமா? அப்ப நல்லா ஆட்டக்கார பிள்ளைய நல்லா ஆடுவீங்க. பாத்துருவோங்க. ஆடி ஜெயிச்சுட்டு என் காசை வாங்கிட்டு போறேன் இன்னைக்கு நானு. எதுக்குடா வேட்டி டவுசரு? அப்ப 2 கர்ச்சிப்பை வாங்கி ஒட்டிக்கிட்டு வர வேண்டியதானடா. புருஷலி புரியுமா? எல்லாத்தையும் உரிடா. சட்டி போடல. போட்டிருக்க காப்பி கலரு தெரிஞ்சு வச்சா. என்னடா இப்படி ஒரு உருவமாடா? சின்ன பிள்ளைலாம் பயப்பட போகுதுடா. வீட்டுக்கு திஷ்டி பொம்மை மாட்டினவன் நாட்டம். உண்மைக்கே சொல்றேன், புது வீடு கட்டிங்கன்னா என்னை போட்டோ எடுத்து ஒன்று வீட்டுல மாட்டிக்கங்க. பில்லி சூனியம் காத்து. நீ ஏன் பில்லி சூனிய மாதிரி தானடா? வராது உங்க வீட்டுக்கு போன் போட்டோ ப்ளீஸ். ஆமாங்க. ஏங்க எப்ப யூடியூப்ல எடுத்து போடுப்பா முன்னாடி. அதை எடுத்து வச்சுக்கேன். அவனுக்கு காலத்துல இல்லையே அப்படி என்னடா உருவம் அது? ஒத்தப்படி பிடிச்சி அமுக்கணும்னா மூச்சு தண்ணி செத்து போவேன். அதனால நாளே ஆட்டேன். யாருக்குன்னு தச்சு தூக்கின தவிச்சு எடுங்கப்பா. லேசா மாட்டிக்கிறேன். எங்க டாக்டர் சூப்பருங்க. ஆடி ஜெயிச்சுட்டு காசை
வைங்க. ஏண்டா இங்கனே கலட்டி இங்கனே போட்டுக்கிறதா? அவ்வளவுதான் வேலை முடிச்சு. ஆமா நம்ம பொம்பளை ஆம்பளை கூச்சப்படுறாங்க. அவன்கிட்ட காட்டா நாளே ஆட்டமுங்க. பனியில தலையில திருப்பி போட்டுக்கடா, இது பின்னாடி வர்றது. என்ன செய்யணும் அவசரத்துல மாத்திட்டேன். கேக்கு மரமாட்டம் தெளிவாக இருப்பவளே, அடி முருங்க மரமாட்டம் முடிச்சு போட்டு போனவளே, மரமாட்டம் முடிச்சு போட்டு போனவளே, அடி பாக்கு மரமாட்டம் ஒட்டத்தில் அடிப்பவளே, பாக்கு மரமாட்டம் உதவி அடிப்பவளே, அடி ஞான புல்லாட்டம் ஞான மலைச்சவளே, ஏ உசுர பாட்டாக்கி ஐசு உனக்காக பாடுறேன். கேப்ல ஐஸ்னு வந்துச்சு யாரு? அதுதாங்க உண்மைய குடிக்க இங்க வந்துட்டேன்னா என்னைய தவிர வேற எந்த பொம்பளை மணிமகள் உனக்காக பாடுறேன். மணி ஓன் சிரிப்ப பார்க்கத்தாமாயி உயிரோடு உயிரோடு வாழறேன். உயிரோடு 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 வாழுறேன். புளிப்பா புளியங்காவ புடவ கட்டின வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்கா புடவ கட்டின வெள்ளரிக்கா, பாத்தா பாத்தா பாவக்கார மருவத்தின சொன்னக்கா, பாத்தா பாத்தா பாவக்கார மருவத்தின சொன்னக்கா, சொக்கா 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 நிற்கும் போது வேணும் புள்ளக்கா, ஆகா கண்டே அந்த காண்ட ராஜிக்கா. போச்சு போ. ரொம்ப தலுக்கு முழுக்குண்டு இந்த மாதிரி போட்டா மணிமேல போடுறேன். ஆமாங்க புளிப்பா புள்ளி எங்க போட நான் பல வருஷம் கனவு முடியாது முடியாது. போடா நாயோட ஆசை நீயோட. என்னடா எப்படி போட்டாலும் நினைச்சுக்கிற முடிஞ்சு. ஐயா ஆபரேஷன் பண்ணதுல ஐயா இங்க போச்சு. முடியப்பட்ட பப்புனை எங்கேயும் பார்க்க முடியாது இனிமேல். என்னடா வச்சிருக்க? என்னங்க முள்ளு குத்திருச்சுடா. உள்ள ஆணி ஒண்ணு கிடக்குது, நீ கவனிக்கல. புளிப்பா புளி புடவை கட்டுல
என்னடா பண்ற அந்த பிள்ளைய இங்க மசாஜ் பண்றியா? ஏங்க எனக்கு உண்மைக்கே இந்த சம்பளமே வேணாமுங்க. ஏன்னா இது போதுமையா? இது போதுமையா? ஏமா தம்பி நமக்கு வேணா கேட்டு சொல்லுங்க, நம்ம சம்பளத்தையும் சேர்த்து வாங்கி தரேன். ஏங்க நீங்க அங்கேயே உட்காந்து அமுக்குங்க, நான் அமிச்சுக்கிறேன். வாங்கி வெளியே போச்சு, முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. ஏண்டா நீ வேற காஞ்ச கருவாடாத்தம் அப்பப்ப விழுந்துக்கிற. கரண்ட்ல அடிச்ச காக்கா அப்படித்தான் கிடக்கு. ஆஹா ரோபோ மாதிரி இடிச்சுக்க ஒழுக்காடு முண்டை. நீ வேற இருக்கிற முண்டை. முகரே பாரு, குழந்தைய போய் கட்டி பிடிச்ச ஆடுனே. ஆமா கட்டியை பிடிச்ச ஆடுனா, கட்டியை பிடிச்ச ஆடுனே. இப்ப தனித்தனியா ஆடணும். தண்ணியை போட்டு ஆடுனா நேரத்தை கெடுத்துருவேன். தனியா ஆடுறேன். பாப்போம் இன்னைக்கு வந்திருக்க டான்சர் மணிமேகலையா சத்யா நாயுடு சைக்கிள் டான்சர். மணிமேகலையா சைக்கிள் டான்சர்லாம் நீங்க பார்த்ததே இல்லையே. மணிமேகலை சக்தி எனக்கு நான் கிழிக்கலாட்டினா பாருங்க பாப்பாங்க. மணிமேகலை சட்டியை கிழிக்கிறியா? நாசமத்து போறவனே, இந்த மாதிரி என் சட்டியை கிழிக்கணும்னு சொன்னவன்லாம் ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டேன். பனியில போட்டுக்குவானாட்டுது. நீ என் பேண்ட்டை கிளி, அப்புறம் உள்ள இருக்க சட்டியை கிழிக்கலாம். நான் ஆம்பளைகளுக்கு சிரமம் கொடுக்க மாட்டேன். சிப்பா இருந்தா அவுத்து பட்டன் அவுக்கலாம், அவுத்தரலாம். மணிமேகலையா சைக்கிள் செக்ஷனா? எவ்வளவு திமுரு பாரு. உடம்புல மஞ்சள் கொழுப்பு அதிக, கொழுப்பையே காணாம அதுல எங்கடா உனக்கு சொல்ல. வழக்க மறுபிஞ்சு பச்சரிசி மாவிடுச்சு அம்மனுவை எங்களை காக்கவே காக்கவே சாமி
முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மா பெண்ணாயிரே அப்பப்பா கொள்ளாதவே அம்மா பெண்ணாயிரே அப்பப்பா கொள்ளாதவே ஆழமானவர் துணியெடுத்து முடிக்கோ முடிக்கோ கண்ணை முடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ணை மூடிக்கோ கட்டிக்கோ அது கைய ஊண்டாம பல்ட்டி அடிச்சிருச்சு. ஐயோ உண்டாம அடிச்சுச்சா? ஆமா. என்னங்க சொல்றிய? தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் முதுகுமாகிய பாச மரியாதை கூறிய அருமை ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வாங்க ஐயா. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு குளூர்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சுதந்திரத்தை காத்த சொல்லுகின்றோம் வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் உங்களோ தமிழ்நாடு காவல்துறைக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கொள்ளையுள்ள மக்களுக்கு நன்றி. நாடக அமைப்பாளர் மண்ணின் மைந்தன் சரவண மாமா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கைத்தட்டுங்க. ஆசை ஒரு வகை வாழ்வின் ஒரு சுகை வா என் காலு கீழே நானும் குஞ்ச கட்டி விட்டா தான் போனேன். போய் பண்ணையில போய் 5 குஞ்சை வாங்கி அது கட்டிட மாட்டான். அவனு சேர்த்து ஏற்றிக்க மாய் உட்காருங்க. எச்சி ஒழுவிடாம பாருங்க. குழந்தைகளை ஒழுக்கமா 2 பேர் பாடம்.
செட்டு பல்லுல கட்டிட்டு வந்திருக்கேன். செட்டு பல கலட்டி வச்சுட்டு தூக்குடா. பல்லு வேற தனியா போயிருமே. செட்டு பல கலட்டி வச்சுட்டு தூக்கு. 8 நம்பர் மாட்டி போட்டீங்க. முத்துரகம் போல அப்ப நீ இதை செஞ்சா எனக்கு செய்ய தெரியாது நினைப்பா. செய்யுங்க மணி செய்யுங்க. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? நான் அவங்கள லவ் பண்ணலாம்னு இருக்கேன். என்னங்க தண்ணி கொடுத்து தூக்கவா? பல்லு உண்மைக்கு செட்டுப்பல் கட்டிருக்கேனே. என்னங்க என்ன செய்ய டவுசரை கட்டுறதா? நன்றிங்க, தெரியாம பேசிட்டீங்க. ஆமா, ஏன்னா நான் ஒரு ஊர்ல ஆடையில கீழே விழுந்து பல்லே போச்சு. அதனால பல்லு பூரா கட்டிருக்கேன். இல்லாட்டினா சோடா பாட்டில் உடைக்கிறது எல்லா வேலையும் பார்ப்பேன். இப்படி கிடைக்க சொன்னீங்கன்னா பொண்ணு எப்படி கிடைக்கும்? எங்க இப்பவே செட்டு பல்லு வச்சிருக்கானே. எங்க பொண்ணுலாம் இருக்கு, கிளவி கூட கட்டாம விட மாட்டேன். அதான் பிரச்சனை இல்ல, பல்ல கழட்டி வச்சுட்டு வேலை பார்த்துக்கலாம். என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்னா
வந்துருச்சு. போமா பின்னாடி போமா. ஏய் வா. உங்களை பார்த்தோன்னே வந்துருச்சா? ஐயோ வரலனாலும் உன்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த உன்னைய பார்த்தா வருது. மஜா மஜா. சாச்சாங்கிட்டு வைப்ப நல்லா தான் வாயை திறந்து பேசுவேன். முழுமலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணாள் பாகிறடி. மூணு மாதம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்குறடி. முட்டைக்கண்ணே மல்லிகைப்பூ முட்டைக்கண்ணே நீ காதலுக்கு மட்டுமில்லையா, என் கட்டிலுக்கு கெட்டிக்காரையா, நான் சொல்றேன். மூணு முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணே மீனாட்சி பல்வரிசை அதுதான் நீ சீர்வரிசை. பொண்டாட்டி முத்துமுகம் அதுதானே சொத்து சுகம். உன்னோடு நாடு நான் நோய் எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன். பொண்டாட்டி கட்டு என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? டேய் நான் எதுக்கு தயாரா தான் இருப்பேன். பொண்டாட்டி கட்டுக்கொப்ப இருந்ததனால நரம்பு துடிக்குது நரம்பு பின்னால. இந்த எண்ணம் கண்டதானே லேசா நரைச்சாலும் சிங்கதானே. என்ன முட்டை கண்ணால் பார்க்குறடி. முட்டைக்கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறடி. செவியுள்ள காதலுக்கு ஜாதி இல்ல பேதமில்ல. செத்துக்குள்ள புதுமுறை தாமரைக்கு சரியில்லை. நீ வசரம் நான் எட்டி தரவா. கொடியே நீ கொடியே நான் மணி மேல் வீரவா. சோழகத்துக்குள்ள சுகம் கண்ட கால கால கண்ணு கொட்டி தூக்குதுவா. அவனுக்கு தாங்கவில்லை இனி சாமனுக்கு வேலை. மூணு மாதம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்குறடி. நீ காதலுக்கு ஆத்தடி வெட்டவர். நீ காதலுக்கு மட்டும் இல்லையா, நான் சொர்க்கடிக்க சொல்லி தரையா. நீ கிட்ட வர மூணு மாதம் மல்லிகைப்பூ முட்டை கண்ணால் பார்க்கிறடி. முட்டை கண்ணே மல்லிகைப்பூ முட்டை சொல்லி